சோழர்கள் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க காவிரி படுகையை ஆட்சியா கொண்டு தஞ்சாவூரை தலைநகரமா கொண்டவங்க. இவங்க முத்து எடுக்கிறது, கடற்படை, கோயில்கள் நிர்வாகத்துல எல்லாம் சிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களே புகழ் பெற்ற மன்னன் ராஜராஜ சோழன். நமக்கு சோழர்கள்னா யாருன்னு தெரியும், ஆனா சோழர் வரலாற்றை கேட்டா சில பேருக்கு தான் தெரியும். அதுல நான் இன்னைக்கு 2 பேரை பத்தி சொல்றேன். ஒருத்தவங்க கரிகால சோழன். கரிகால சோழன் யாருன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி மறக்க முடியும், அவர் தானே கல்லணை கிடப்பது. அடுத்த 2வதா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பத்தி மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்துல எல்லாம் வந்திருக்காரு. அதனால உங்களுக்கு ராஜராஜ சோழன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். உண்மையை சொல்லணும்னா கரிகால சோழன் வாழ்ந்தது 3ஆம் நூற்றாண்டுல, ராஜராஜ சோழன் வாழ்ந்தது 9ஆம் நூற்றாண்டுல. பாத்தீங்களா நடுவுல எவ்வளவு கேப் இருக்குன்னு. அந்த கேப்ல களப்பிரர்கள் கிட்ட நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். எப்படி, என்னாச்சு, அந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு முழு விவரத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோழர்கள் சங்க காலத்துல இருந்தே வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகரால பொறிக்கப்பட்ட கல்வெட்டுல தான் முதல்ல சோழர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பல இலக்கியங்கள் சொல்லுது சங்க காலத்திலேயே சோழர்கள் இருக்காங்கன்னு. அதுல எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு அந்த இலக்கியங்கள்ல இருக்கு. அது எந்தெந்த மன்னர்கள்னா காந்தம்மன், தூங்கையிலிருந்த தொடித்தோச் செம்பியின், உருவம் இளஞ்செவிடி, கரிகாலன், குலமுற்ற துஞ்சிய கிள்ளிவளவன், நலங்கிள்ளி, மாவளத்தான், போர்வை கோப்பெரு பெருநற் கிள்ளி, வேர்படுக்கை பெருவிற்ற கிள்ளி, நெடுங்கிள்ளி, ராசியம் வேட்டைய பெருநற் கிள்ளி, செங்கணனான், நல்லடி. இவங்க எல்லாருமே சங்க காலத்திலிருந்தே வாழ்றாங்க அப்படின்னு இலக்கிய வழிச்சான்றுகள்ல இருக்கு. கிபி 3ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்கள் தமிழகத்தை நோக்கி வந்தாங்க. அப்ப அவங்க போர் தொடுத்தாங்க. யார் யார் மேலனா சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், அப்புறம் பல்லவர்கள் 4 பேர் மேலயுமே போர் தொடுத்தாங்க. அதுல மூவேந்தர்களும் அடிமைப்பட்டாங்க. பல்லவர்கள் மட்டும் அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்க. அதனால மூவேந்தர்களுமே களப்பிரர்கள் கிட்ட வரி செலுத்தினாங்க. முதல்ல பாண்டியர்கள் களப்பிரர்களை வென்றாங்க. எப்ப கொஞ்ச நாள் அடிமையா இருந்துச்சு, அப்புறம் வென்றாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க களப்பிரர்கள் கிட்ட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது பல்லவர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த களப்பிரர்களை வீழ்த்தினாங்க. அப்புறம் சோழர்கள் பல்லவர்கள் கிட்டயுமே அடிமையா இருந்தாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, சோழர்கள் முதல்ல களப்பிரர்கள் கிட்டயும் வரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள் கிட்டயும் சோழர்கள் வரி கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்குமே பாண்டியர்கள், பல்லவர்கள் இவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன். பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆண்டு மதுரையை தலைநகரமா கொண்டவங்க. இவங்க விவசாயம், முத்து எடுக்கிறது இதுல எல்லாம் சிறந்து விளங்கினாங்க. இவங்களே புகழ் பெற்ற மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன். பல்லவர்கள் வட இந்தியாவில இருந்து வந்தாங்க. இவங்க வட தமிழகத்தை ஆட்சி செஞ்சு காஞ்சிபுரத்தை தலைநகரமா கொண்டவங்க. இவங்களே புகழ் பெற்ற மன்னன் நரசிம்மவர்மன். களப்பிரர்கள் வட இந்தியால இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்தவங்க. இவங்களே புகழ் பெற்ற மன்னன் அச்சுத விக்கிராந்தன். பாருங்க, பேர்லயே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க புத்தம், சமணம் ஆகிய மதத்தை விரும்புறாங்க. சேரர்கள் மேற்கு தமிழகத்தை ஆட்சி செஞ்சு வஞ்சிய தலைநகரமா கொண்டவங்க. இவங்களே புகழ் பெற்ற மன்னன் குலசேகர விக்கிராந்தன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். களப்பிரர்கள் போய் பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் சோழர்கள் சும்மா இல்ல, சில பேர் இதுதாண்டா என் நாடு அப்படின்னு சொல்லி காவிரி படுகையை ஒட்டியே அவங்க வாழ்ந்தாங்க. சில பேர் தெலுங்கு நாடாகிய ஆந்திராவுக்கு போய் வாழ்ந்தாங்க.
அவங்களோட பேர்லாம் ரேனாட்டு சோழர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சில பேர் பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்கள் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியான சமயம் வர வரைக்கும் காத்திருந்து பல்லவர்களை அடிக்கணும் அப்படின்னு வெறியோட இருந்தாங்க. சரி, உறையூர்ல எந்தெந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்கன்னு பாத்துடலாமா? இந்த இடைப்பட்ட காலத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உறையூர்ல எந்தெந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. இசைவெங்கிலி, கைவெங்கிலி, கொலம்பூன் கிள்ளி, கடுமான் கிள்ளி, 2ஆம் கோச்செங்கன் செங்கணனான், நல்லடி சோழன், 3ஆம் கோச்சோழன் செங்கணனான், புகழ் சோழன், 3ஆம் கரிகாலன், நந்தவரும் சோழன், கணிஞ்சேர் சோழன், மகேந்திரவர்ம சோழன், புண்ணியகுமார சோழன், விக்ரமாதித்ய சோழன், சக்தி குமார சோழன், விக்ரமாதித்ய சோழன் 2, சக்தியாதித்ய சோழன், நிசாயாதித்ய சோழன், சீர்காந்த சிறி மனோகர சோழன், இப்படி நிறைய சோழர்கள் நடுவுல வாழ்ந்திருக்காங்க. கடைசியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜராஜ சோழனோட தாத்தாவோட அப்பா, அதாவது விஜயாலய சோழன், இவர் தான் பல்லவர்கள் கிட்ட இருந்து இவங்க நிலத்தை மீட்டெடுத்தாங்க. எப்படி மீட்டெடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கிபி 9ஆம் நூற்றாண்டோட நடுவுல கும்பகோணம்ங்கிற ஊர்ல சீமாறன் சீவலப்பன் அப்படிங்கிற ஒரு பாண்டியர் பல்லவர்கள் மேல போர் தொடுத்தாரு. அதுல பல்லவர்களை தோக்கடிச்சு அவர் ஜெயிச்சாரு. பல்லவர்களை தோக்கடிச்சா சோழர்களையும் தோக்கடிச்ச மாதிரிதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம கிபி 825 இருந்து கிபி 847 வரைக்கும் இவர் ஆட்சி புரிஞ்சாரு. கரெக்டா கிபி 848ல என்ன நடந்துச்சுன்னா, பல்லவர்களும் பாண்டியர்களும் போர் நடந்துச்சு. அதுல சோழர்களும் பல்லவர்களும் சேர்ந்து பாண்டிய மன்னனை வீழ்த்திட்டாங்க. யாரு? சீமாறன் சீவலப்பன்கிறவங்க வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் இது விஜயாலய சோழன் நல்லாவே அதுல போர் தொடுத்ததுனால, விஜயாலய சோழன் நல்லாவே போர் தொடுத்ததுனால பல்லவர்கள் தஞ்சாவூரை அவங்களுக்கே பரிசா கொடுத்துட்டாங்க. யாருக்கு? விஜயாலய சோழனுக்கு பரிசா கொடுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிற்றரசர்கள் எல்லாமே சேர்ந்து சோழர்கள் உள்ள சிற்றரசர்கள் எல்லாமே சேர்ந்து திருப்பி இதை பல்லவர்களே காலி பண்ணிட்டாங்க. பாருங்க எப்படி ஒரு ராஜதந்திரம்னு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட பார்ட் 2, அதாவது விஜயாலய சோழன்ல இருந்து பிற்கால சோழர்கள் சரித்திரம், அதாவது பிற்காலத்துல எந்தெந்த சோழர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க தாய்லாந்து, சீனா அந்த நாட்டுலாம் ஆட்சி பிடிச்சாங்க, இலங்கையில எல்லாம் அவங்க ஆட்சி பிடிச்சாங்க, இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமா இருக்கு. அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மறக்காம அந்த வீடியோவும் போடுறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.